இங்கே உயிர்னா என்ன? நம்ம உடம்புல உள்ள மொத்த உறுப்புகளோட கூட்டு செயல்பாடு தான் உயிர். குறிப்பாக இதய துடிப்பு, இரத்த ஓட்டம், மூளையோட செயல்பாடு, இதோட மொத்த தொகுப்பு தான் உயிர்னு அறிவியலில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் உடம்பு தான் கோவில், உயிர்ன்றது இறைவனோட ஆன்ம சக்தின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுலேயுமே வித்தியாசம் இருக்குல்ல? இதில் எதை நம்புறதுன்னு குழப்பமாக இருக்கா? இதில் ரெண்டுலேயுமே பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. உயிர்ன்றதை நம்மளால் பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை இப்போ நம்ம ஆங்கிளில் பார்க்கலாம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கணும்னா இரத்த ஓட்டமும் மூளையோட சிந்தனை செயல்பாடும் சரியாக இருக்கணும். இதுக்காக மூளையிலையும் இதயத்திலையும் சிறிதளவு மின்சாரம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மின்சாரம் தான் ஒரு மனிதனை உயிரோட்டத்தோடு வைக்கிது. நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க, ஒரு மனுஷன் சாக போகிற தருவாயில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரை நம்ம உடம்புல உருவாகிற சிறிதளவு மின்சாரம் தான் உயிர்னு நான் சொல்லுவேன். இதை கேட்கும் போது முரண்பாடாக தான் இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பேசலாம்.